தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு என்ன நாள்? சிஎஸ்கே அடுத்த லெவலுக்கு போகுமா இல்லையா, இது தெரிஞ்சிக்க போகிற முக்கியமான நாள். சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்ச் இனி நடக்க போதில் இதை சார்ந்து சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஐபிஎல் சார்ந்து இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் மோசப்பா அப்படின்னு பல பேர் கை காட்டுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு கிரேட்ன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம ஸ்ரீசாந்த் மனுஷன் கையில் பாலை கொடுத்துட்டீங்கன்னா இவ்வளோ ஆக்ரோஷமாக இருப்பார்னு நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அப்போ ஏற்பட்ட ஸ்ரீசாந்தை இப்போ மனசு ரீதியாக ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்காரு. வேறு யார்? ஹர்பஜன் தான். ப்ரோ ஏதோ கன்னத்தில் ஒன்று வச்சாப்புல, அது ஞாபகம் இருக்குது. மனசு ரீதியான புரியலையேன்னு கேட்பீங்க. அந்த கன்னத்தில் வச்சாருன்னு சொன்னீங்களா, அதுக்கு அதிகமாக கனெக்ட் இருக்குது. இந்த ஹர்பஜன் சிங் அவர்கள் விளம்பர படம் நடிச்சிருப்பார், பார்த்துருப்பீங்க. அரையிறது சம்மந்தமாக விளம்பர படம் ஞாபகம் இருக்கா? ஸ்ரீசாந்தோட இன்சிடென்ட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ண தான் அந்த விளம்பர படமே. இதை பார்த்து ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு இருக்காருங்க ஸ்ரீசாந்த். இப்போ என்ன சொல்கிறாப்புல, என்னை அடிச்சிங்களே அதை விளம்பர படமாக்கி ஹர்பஜன் சிங் அவர்கள் 1 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிட்டாரு. இப்போ இதை ஸ்டோரியாவை அப்படின்ட்டு என்கிட்டயே சொல்கிறதா சொல்லியிருக்காருங்க. இவர் அடித்தது சார்ந்த ஒரு விளம்பர படம், அதை ஸ்டோரியில் ஏற்றுன்னு இவர்கிட்டே சொல்லியிருக்காப்லையா. நான் மன்னிப்பேன், ஆனால் மறக்கிறவன் கிடையாது. இதைத்தான் அவருக்கு நான் பதிலாக கொடுத்தேன். அந்த டைமில் ஒரு கேட்டார்ல ஸ்டோரியா வைன்னு, அப்போ நான் பதிலாக கொடுத்தேன். நம்ம மறந்துட்டோம்னாக்கா அதே தப்பை அவங்க திரும்ப செய்வாங்க. அதனால தான் நான் மறக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கு நல்ல உதாரணம் ஹர்பஜன் சிங் தான். அவரை பிரதர் நான் கூப்பிட்டுருக்கேன். ஆனால் அவர் பார்த்தீங்களா, என்னை அடித்ததை வச்சு விளம்பர படம் பண்ணி அதை சம்பாரிச்சிட்டு என்கிட்ட ஸ்டோரி வேணும் சொல்கிறாரு. ஆனால் இந்த விளம்பரத்தால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அவரை இன்ஸ்டாகிராமில் நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு அவர். ஹர்பஜன் சிங் கூட எந்த ஒட்டம் இல்லை, உறவும் இல்லைன்ட்டு ஸ்ரீசாந்த் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. அடித்தது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறமாச்சும் ஹர்பஜன் சிங் அவர்கள் கொஞ்சம் பேக் அடிச்சிருப்பாருன்னு பார்த்தா அவர் பார்த்து விட்ட வேலையால் ஸ்ரீசாந்த் இன்னும் மனசு கும்பிட்ற மாதிரி மாற்றி விட்டாங்க. என்னவோ சிறுவகை ரைட்டு விடுங்க. இந்த ஆர்சிபி வர்சஸ் ஜிடி மேட்ச் சமீபத்தில் நடந்து முடிஞ்சதில்ல, அந்த மேட்ச் நடந்த சின்னசுவாமி ஸ்டேடியம் இருக்குல்ல, அங்கே நடந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட காண்பிக்கவே போகிறேன். என்னன்னா, ஆர்சிபி ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு அனிமேட்டடாக இருப்பான்னு நம்மளுக்கு தெரியும். கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருப்பாங்க, அந்த டீமை சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இன்னொரு டீம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அது மாறும்போது தான் நம்மளாம் கேள்வி கேட்குறோம். ரைட், இதில் எந்த ஃபேன்ஸும் விதிவிலை கிடையாது. இந்த சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் இந்த ஆர்சிபி ஃப்ளாக்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேகரித்து அதை ஒரு இடத்துல வச்சுட்டு க்ளீன் பண்ணுறப்ப எந்த ஒரு இடர்பாடும் ஏற்படக்கூடாதுன்னு நினச்ச அந்த மனசு இருக்குல்ல, ஆர்சிபி ஃபேன்ஸோட மனசு, சபாஷுங்க. அந்த ஆர்சிபி வர்சஸ் ஜிடி மேட்ச் நீங்களும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 205 ரன்ஸ் அடிச்சாங்க ஜிடி, 3 விக்கெட்ஸை மட்டும் எழுது. ஆர்சிபி 206 ரன்ஸ் அடிச்சு முடிச்சிட்டாங்க மேட்ச்சு. 18.5 ஓவர்ஸில் மேட்சை முடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன, நம்ம சாய் சுதர்ஷன் இருக்கார்ல, சரியான ஃபார்ம் இங்கே திரும்பவும் 58 பந்துகளை 100 ரன் அடிச்சாப்புல. அது மட்டும் இல்லை, ஐபிஎல் வரலாற்றிலேயே குறைஞ்ச இன்னிங்ஸில் 2000 ரன்ஸை கடந்த வீரர் என்ற பெருமையை நம்ம சாய் சுதர்ஷன் பெற்றிருக்காப்புல. யாரோட ரெக்கார்டை உடைச்சிருக்காரு தெரியுதா? கிறிஸ் கெயில் 48 இன்னிங்ஸில் பண்ணதை நம்ம சாய் சுதர்ஷன் ஒரு இன்னிங்ஸ் குறைவாக பண்ணிட்டாப்ல. 48 இன்னிங்ஸில் இந்த சாதனை படைச்சிருக்காரு, 2000 ரன்ஸை தாண்டி. ஆனால் இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ளேயே ஜிடி கதையை முடிச்சு விட்டாங்க. ஆர்சிபி மரண ஃபார்மில் இருக்காங்க. ஆர்சிபி இன்னும் அடிச்சிக்கவே முடியல. இப்போ இன்னொரு பக்கம் டிபேட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, அந்த சாய் சுதர்ஷன் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுரி அடிச்சாப்புல, அதே வேற எங்கன்னா கிரவுண்டில் நடந்துச்சுனாக்கா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் கை தட்டியிருப்பாங்க, பயங்கரமாக உற்சாகப்படுத்தியிருப்பாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸை பார்த்தீங்களா, சாய் சுதர்ஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுரி அடிச்சதை அவங்க கிளாப் பண்ணி பாராட்ட வேலைங்க அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இன்னும் ஆர்சிபி ஃபேன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா முன்னாடி இந்த க்ளீன் பண்ணுற வீடியோ மட்டும் உங்களுக்கு காமிச்சனாக்கா எது சார்ந்தும் காது கொண்டு வரணும்ல. தர்ஷன் சொல்லியிருக்கேன், ஆர்சிபி ஃபேன்ஸ் நம்ம ஃபேன்ஸ் அப்படி இருப்பாங்களா என்ன? ஓகே ரைட்டு. இந்த போட்டியில் ஆட்ட நாயகன்
வேற யாரும் இல்லை, விராட் கோலி. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல ஒருத்தர் செஞ்சுரி போட்டிருக்காரு, ஆனால் அந்த டீம் தோத்துருக்கு. இன்னொரு பக்கம் செஞ்சுரி அடிக்கல, ஆஃப் செஞ்சுரி தான் அடிச்சிருக்காப்புல, ஆனால் மேட்ச் ஜெயிச்சிருக்கு. வேற யாரால பண்ண முடியும்? நம்ம சேசிங் மாஸ்டர் கோலி தான். 44 பந்துகள் 81 ரன்ஸ், சூப்பராக ஆடினாப்புல. 37 வயசுலையும் ஐபிஎல்ல ரூல் பண்ணலாம் சாதாரண விஷயமாங்க. இன்னும் ஆரஞ்சு கேப் யார் தலையில் இருக்கு? விராட் கோலி தலையில தான். ஆக்சுவலா இந்த போட்டியில் சிக்ஸர் அடிச்சார்ல, இது மூலமா ஐபிஎல்ல 300 சிக்ஸர்ஸ் அடிச்ச 3வது வீரர் என்ற பெரிய பேரும் விராட் கோலி கிடைச்சிருக்கு. ஸோ ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஆரஞ்சு கேப் இவரோட தலையில தான். இதுக்கப்புறமா இந்த அல்டிமேட் ரன் மிஷனை ஸ்டாப் பண்ண முடியுமா என்ன? அண்ட் இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன், அதிக முறை ஐபிஎல் வரலாற்றில் இந்த ஆட்ட நாயகன் விருதை வாங்கியிருப்பாங்களே, அதில் இடத்துல இருக்கிறது நம்ம ரோஹித் சர்மா. ப்ரோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவன் அப்போ பண்ண சம்பவங்களாம் மறக்க முடியுமா? ரோஹித் 21 முறை ஆட்ட நாயகன் விருதை வாங்கியிருக்காரு ஐபிஎல்ல. 2வது இடத்துல தான் கிங் கோலி 20 முறை. ஸோ இன்னொரு முறை இந்த டோர்னமெண்ட் முடித்தவர் ஆட்ட நாயகன் விருது வாங்கிட்டாருன்னு வச்சுங்க, சமன் படுத்துருவாப்புல. அது தாண்டி இன்னொரு முறை வாங்கிட்டாருன்னா அவர் தான் டாமினண்ட்டாக இருப்பார். அண்ட் 3வது இடத்துல வேறு யார்? எம்எஸ் தோனி 18 முறை. பாருங்க, ஆடி பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம. ஆனாலும் அந்த லிஸ்ட்டில் இன்னும் நிற்கிறாருன்னா சாதாரண விஷயமா? இதுதான் எம்எஸ்டி. எம்எஸ் தோனி இந்த டோர்னமெண்ட்டில் இதுக்கப்புறம் ஆடுவாரான்னு தெரியல, ஆனால் ஆடுவார் தான் நம்பிக்கையோடு இருப்போம். இன்னொரு பக்கம் நம்ம ரோஹித் இருக்கார்ல, அவர் அடுத்த மேட்ச்சில் ஆடுறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க. லைட்டாக இன்ஜுரி ஏற்பட்டு ஒதுங்கியிருந்தார் பார்த்தீங்களா? அதுவும் சிஎஸ்கே எம்ஐயை போட்டு புழகும் போது ரோஹித் சர்மா கோவமாக பார்த்துட்டே இருந்தார் பார்த்தீங்களா? எப்படி இருந்த டீமை இப்படி போய் தாரா பார்த்துட்டீங்களா சிஎஸ்கே கிட்ட அப்படின்னு ரோஹித் சர்மா முகத்தில் அந்த கோபத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் எஸ்ஆர்ஹெச் மேலே இறக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ அதிகமாக இருக்குது. அதாவது வர்ற 29ஆம் தேதி ரோஹித் சர்மா எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டான மேட்ச் இருக்குல்ல, அதில் களம் காண்பதற்கான வாய்ப்பு 90% உறுதியாக இருக்குங்க. ஸோ அந்த மேட்சை ரோஹித் களமிறங்கிற பட்சத்தில் ஆப்போசிட் டீமோட கேப்டனா, எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டனா பேட் கமின்ஸை களத்துக்கு வருவாப்புல. அப்போ இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஆல்ரெடி டீமை லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, இந்த காலத்துக்கு இவரை வராரு, இன்னொரு பக்கம் ரோஹித் இருக்காருனாக்கா வேற லெவலில் இருக்கும் அந்த வைவை பார்க்கறதுக்கு. ஞாபகம் இருக்கா? சைலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் சைலன்ஸ் பண்ண ஒரு பேட்டு. இன்னொரு பக்கம் மனசு வேதனையில் கண் கலங்க அங்கேருந்து கிளம்பி போனது யாருங்க? நம்ம ரோஹித். அந்த காட்சியெலாம் மறந்துட முடியுமா? ஸோ இந்த ஒரு கிளாஷை திரும்ப ஒரு முறை களத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஈகராக வெயிட் பண்ணுற ஒரு மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, வர 29ஆம் தேதி எஸ்ஆர்ஹெச் எம்ஐஎம் மோத போதில் அந்த மேட்ச் தான். வர ஏப்ரல் 29ஆம் தேதியை விடுங்க, ஏப்ரல் 25ஆம் தேதியை மறந்துட முடியுமா? நேற்றுக்கு என்ன நாள்? ஏப்ரல் 25. ப்ரோ ஸ்பெஷல் டேல எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே ரத்த ஓடுறவனுக்கு நல்லா தெரியும் அது எவ்வளோ முக்கியமான நாள்னு சொல்லிட்டு. 2010 வருஷம் இதே ஏப்ரல் 25ஆம் தேதி தான் நாம் ஃபர்ஸ்ட் டைமாக ஐபிஎல் டைட்டில் தூக்கியிருந்தோம் நம்ம சிஎஸ்கே. அதுக்கு முன்னாடி நம்ம ஐபிஎல் டைட்டில் அடிக்கலைங்க, ஃபர்ஸ்ட் டைமாக அப்போ அடிச்சிருந்தோம். அந்த ஃபைனல்ஸில் நம்ம பங்காளி தான் காலி பண்ணோம். நம்ம அடித்தது 168 ரன்ஸு, 5 விக்கெட்ஸ் இழந்து. நம்ம பங்காளி 146 ரன்ஸ் அடிச்சாப்பில் 9 விக்கெட்ஸ் இழந்து. ஸோ நாம் ஜெயிச்சிட்டோமா? ஆட்ட நாயகன் இந்த மேட்ச்சில் வேறு யாராக இருக்க முடியும்? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. ரைட்டு, நம்ம சுரேஷ் ரெய்னா தான். இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சு டைட்டில் அடிச்சோம் பார்த்தீங்களா? சிஎஸ்கோட ஃபர்ஸ்ட் எவர் ஐபிஎல் டைட்டில் அமைஞ்சதா? ஆக்சுவலாக இன்னொரு சாதனையும் பண்ணப்பட்டுச்சு. எந்த ஒரு இந்தியனும் ஐபிஎல் டீமோட கேப்டனாக இருந்து அடிச்சிருக்க கோப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோப்பை தான். எம்எஸ்டி நம்ம டீமை லீட் பண்ணார்ல, அது சார்ந்து சொல்கிறேன். ஸோ நேற்றுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல ஞாபக நாள். நேற்றுக்கு ஃபுல்லாக அதை நினச்சி பூரி படைஞ்சோம். இன்னைக்கு நாம் போட்டி போடுற மேட்ச்சு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதில் ஜிடி வேற திடீர்னு மாறுவாங்க. தென்றல் மாதிரி இருக்க டீம் திடீர்னு புயலாக மாறும். இன்னைக்கு மேட்ச்சில் யாருக்கிட்ட யார் சிக்க போகிறாங்கன்றத அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மேட்ச்லேயே ஒரு செஞ்சுரி பதிவானா நல்லாயிருக்கும். பேராசை தான், ஆசைப்படலாமே, இல்லைன்னா தப்பு இருக்குது. நம்ம சஞ்சு தான் இது வரைக்கும் 7 போட்டிகள் ஆடி இருக்காப்புல. இந்த 7 மேட்சஸ்லேயே 2 செஞ்சுரிஸை போட்டிருக்காரு. 2 ஆட்ட நாயகன் விருதுகள் வரை வாங்கியிருக்காப்புல. இன்னைக்கு மேட்ச்னா சஞ்சுவோட ருத்ரதாண்டம் மேலே இருந்துச்சுனாக்கா கன்ஃபார்ம் நம்ம வெற்றியை நோக்கி போகிறத கிட்டத்தட்ட நம்ப ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் சஞ்சு திடீர்னு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஏன்னா ஃபார்ம் அப்பப்போ வந்துட்டு போகிறது தானே, நம்ம ருத்து இருக்கார்ல, அவர் திடீர்னு கை கொடுத்தாப்புலனா டீம் வேற லெவலில் மேலே போகும். நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. சிவம் தூபே சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. பிரவிஸும் ரொம்ப சின்ன கேமியோ மட்டும் தான் கொடுத்துட்டு போகிறாப்புல. ருத்ராஜ் ரொம்ப சொற்பமான கேமியோ மட்டும் தான் அவரும் கொடுத்துட்டு இருக்காப்புல. சர்ஃப்ராஸ் அப்பப்போ தலை காமிச்சிட்டு போகிறாப்புல. ஏதோ ஒரு மேட்ச்சில் கொஞ்சம் ரன்ஸ் அதிகமாக வர மாதிரி இருக்கு, அவ்வளோதான். இப்படி இருந்தால் நம்ம 200 மேலே அடிக்கிறோம். அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் பேக் டு ஃபார்ம் வந்தாங்கன்னா நம்ம டீமோட பேட்டிங் உண்மையிலே கடப்பாறையாக மாறதுல சந்தேகமே இல்லை. இந்த நகைக்கடை பக்கம்லாம் போனீங்கன்னாக்கா அந்த கண்ணாடி மூலமாக நம்ம பார்க்குற அந்த நகைகள் இருக்குல்ல, ரொம்ப ஆடம்பரமாக சூப்பராக இருக்கும். ட்ரெஸ்ஸு கடையிலையும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வெளியே காட்டுற ட்ரெஸ்லாம் அப்படி இருக்கும். உள்ளே போயிட்டு பார்க்குறப்ப தான் வெளியே பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்ற டவுட் வரும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. தோனி அவர்கள் ப்ராக்டிசஸில் ஈடுபட்டு இருக்காரு, ஈடுபடுவார். எவ்வளோ ஈடுபடுவார் பார்த்தீங்களா? சிக்ஸரை பார்த்தீங்களா? விக்கெட் கீப்பிங் பார்த்தீங்கன்னான்னு ஒரே பில்டப்பாக போயிட்டு இருக்க தவிர அந்த காட்சிகள் வெளியே வருது தவிர அவரை மேட்ச்சில் காட்டவே மாட்டுறாங்க. எம்எஸ் தோனி தான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் இந்த ஜிடி மேட்ச்லாச்சும் இன்னைக்கு இருப்பார்னு எதிர்பார்க்குறோம்.
நம்ம எதிர்பார்த்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா இன்னைக்கு ஒரு மேட்ச்சில் வராருன்னே வைங்க, எந்த ஸ்பாட்டில் ஆடுவார் இது வரைக்கும் புரியல. ஏன்னா அவ்வளோ தூரம் டைட்டாக இருக்குது சிஎஸ்கே ஸ்குவாடு. அந்த பிளேயிங் 12 சொல்கிறேன், 11 பேர் ப்ளஸ் இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து. இதில் இவர் வந்தாருனாக்கா கண்டிப்பாக பேட்டிங்கு தான் வரணும், அதுவும் விக்கெட் கீப்பிங் தான் கண்டிப்பாக பண்ணுவார். அதுக்கு தான் இவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் தாண்டி இம்பாக்ட் பிளேயராக வைக்கணும்னு நீங்கள் சொன்னாலும் மேட்ச்சில் எதில் ஆடுவார் எதில் ஆடாமல் போவார்னு தெரியாதுங்க. அதுலேயும் தாண்டி பேட்டிங் இப்போ ஏற்கனவே நம்ம கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க. இதை தாண்டி எம்எஸ்டி எந்த இடத்துல வைப்போம்? வச்சாக்கா சிவம் தூபே இருக்கார்ல, அவரை உட்கார வச்சுட்டு தான் வைக்கணும். ஆனால் தூபேவையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. வேர்ல்டு கப் நல்லா பண்ணாப்புல, பட் இப்போ ஒரு பேட் டைம் அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்கேஸ் இவருக்கான இடத்த ஃபிட் பண்ணுறதா இருந்தால் ஒன்று சர்ஃபாஸை வெளியே அனுப்புவோமா? அப்படி இல்லையா தூபே வெளியே அனுப்புவோமா? அப்படி 2 பேரும் அனுப்புறதா இருந்தாலும் ஃபீல்டிங் சார்ந்து மஹி அவர்கள் பண்ணணும், விக்கெட் கீப்பிங் தான் பண்ணுவார். அப்போ இவர் விக்கெட் கீப்பர்னா சஞ்சு ஃபீல்டிங் தான் பண்ணணும். எவ்வளோ கிளம்ஸியாக இருக்குல்ல. ஸோ எம்எஸ்டி தெரிஞ்சு தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இல்லாத டீமை பழக்கப்படுத்துவோம் ரசிகர்களுக்கு. நம்ம களத்தில் இல்லைனா கூட சிஎஸ்கே ஜெயிக்குதுல, அது போதுன்ற மைண்ட் செட்டில் அவர் இருக்காரு அனுபவம் தெரியல. நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. 4 பேர் ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஃபீல் பண்ணாதீங்கப்பா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அகில் ஹுசைன், ஏன்பா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தயவு செஞ்சு ஒரு இம்பாக்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் போடாதீங்கப்பா. இவர் சேர்க்குற மேட்ச்சில் நல்லா நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் போன மேட்ச் ஞாபகம் இருக்கா? போன மேட்ச்சில் மட்டும் நம்ம பேட்டர்ஸ் இன்னும் சீக்கிரமாக விக்கெட்ஸை விட்டுருந்தாங்க. அகில் ஹுசைன் இருந்திருக்க மாட்டார் மேட்ச்சில். பிரசாந்த் வீரோட வேற யாரும் உள்ளே வந்திருப்பாங்க, உருவில் பட்டல் மேலே உள்ள அமுச்சு விட்டுருப்பாங்க அந்த மேட்ச்சில். எவ்வளோ பெரிய பிளண்டர் தெரியுதா மக்கள் உங்களுக்கு? ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் அகில் ஹுசைன் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய டிசிஷன் கடைசியில் எடுத்திருக்காங்க. கடைசி நேரத்தில் திரும்ப லக் ஒர்க் அவுட் ஆகாது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். தயவு செஞ்சு பிளேயிங் 11ல் ஒரு வைங்க. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர்ஸை மற்றவங்கள வச்சுக்கோங்க. ஏன்னா அகிலும் 100 சேர்ந்து பண்ணுற மேஜிக் இருக்குல்ல, அது ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸை கதிகலங்க வைக்குது. இதுக்கப்புறம் ஒரு தூக்கத்தை பற்றில யோசிக்காதீங்க. பிளேயிங் 11ல் கண்டிப்பாக அகில் இருந்தே தீரணும். அண்ட் இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி 2வது இடத்துக்கு போயிடுச்சிங்க நல்லா சர்ன்னு. எப்படி சிஎஸ்கே இங்கேருந்து ஃப்ளை பண்ணுச்சு 5வது இடத்துக்கு, ஆர்சிபியும் மேலே போயிட்டாங்க. பங்காளி சண்டை எப்படி போகுது பார்த்தீங்களா? மும்பைக்கு பின்னாடி நம்ம இருந்தோம், நம்ம மும்பையை கிராஸ் ஓவர் பண்ணிட்டோம். நமக்கு மேலே ஆர்சிபி இருக்கிற இடத்த இன்னும் ஹோல்ட் பண்ணி அடுத்த லெவல் போயிட்டு இருக்காங்க. ஆனால் பஞ்சாப் இருக்க இடத்த பிடிக்கணுன்றத ஆர்சிபியோட ஆசை. அது அவ்வளோ ஈஸியும் கிடையாதுங்க. ஏன்னா பஞ்சாப்லாம் போன வாட்டி விட்ட ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போதைக்கு நம்மளோட இடம் இருக்குல்ல 6 பாயிண்ட்ஸு. இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாக்கா 8 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், மேலே போகலாம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரே வினா இருக்க. முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இன்னைக்கு போட்டியில் யார் ஜெயிக்க போகிறா? நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சு மேலே போக போதா, இல்லை ஜிடி ஜெயிச்சு அடுத்தடுத்த கனவுகளை நோக்கி அவங்க போக ஆரம்பிக்க போகிறாங்களா? மறந்துடாதீங்க மக்களே, நமக்கு இதுக்கப்புறம் ஹோம் கிரவுண்டில் மேட்ச் அதிகம். ஒன்றத்தோட மிஸ் பண்ணாமல் அடிச்சுன்னு வைங்க, பிளே ஆஃப் கரெக்டாக போயிடலாம். மிஸ் பண்ணாமல் அடிக்கணும். ஆனால் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.